இப்போது தேவன் நம்மோடு கூட பேசி அவர் அவர் தம்முடைய ஆலோசனையை நமக்கு அருளுகிற நேரம். இயேசுவையை கவனித்து பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதற்கு ஆதாரமாக எபிரேயர் 3ஆம் அதிகாரம், எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்தோம். மீண்டும் வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Praise the Lord. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க அல்லது கவனமா பாருங்க என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி பாருங்கள், அது வேற. அவரை கவனித்து பாருங்கள், அது வேற. ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா மாணவர்கள் அதை கவனமாக பார்க்கணும், கவனித்து கேட்கணும். அப்போ தான் அவங்களால அதை புரியும், அவங்களால அந்த பாடத்தை தொடர்ந்து படிக்க முடியும். ஆனால் இயேசுவை நோக்கி பாருங்கள் அப்படின்னா அவரிடத்தில் ஏதாவது கிடைக்காதா? அவரிடத்தில் எனக்கு ஒரு நன்மை வராதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போன போது பிறவி சப்பானி உட்கார்ந்து அவங்ககிட்ட பிச்சை கேட்டு கொண்டிருந்தான், அவனுக்கு கையேந்தி கொண்டிருந்தான். அப்போது அவர் சொன்னார், என்னை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார், பொண்ணு வெள்ளி என்கிட்ட கிடையாது, எங்களிடத்தில் இருக்கிற அந்த வல்லமை உனக்கு கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தில் எழும்பி நட. அப்போ இந்த நோக்கி பார்க்கிறதுனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுது. ஆனால் ஆண்டவர் சில வாரங்களாகவே என் உள்ளத்தில் உணர்த்தின ஒரு சத்தியம், இயேசுவை நீ ஃபோக்கஸ் பண்ணு. ஆமாம், ஆண்டவராக இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணு ஜனங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, சிலர் ஊழியர்களையே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கட்டத்தில் அவர்கள் தடுமாறும்போது அந்த தேவ பிள்ளைகளெல்லாம் வழி தவறி போகிறார்கள். இந்த கடைசி நாட்களில் நாம் புது உடன்படிக்கை விசுவாசிகள். ஆமாம், நியாய பிரமாணத்தை ஆண்டவர் கலைத்து போட்டார், கிருபை பிரமாணத்துக்கு நம்மை கொண்டு வந்துட்டார். அதுதான் அவருடைய இரத்தம், பாவ மன்னிப்பின் நிச்சயம், பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய கண்களெல்லாம் இயேசுவை கவனிக்க வேண்டும். அப்படின்னா என்ன? அவர் சில நேரங்களில் பேசுகிறார், சில நேரங்களில் அமைதியாக இருக்கிறார். உதாரணமாக, அந்த பாவியான ஸ்திரீ சீமோன் வீட்டுக்கு வந்து பரிமள தைலத்தை போட்டு உடைக்கிறார், இயேசு அமைதியாக இருக்கிறார். பாதபடியில் ஓயாமல் முத்தம் செய்கிறார், இயேசு அமைதியாக இருக்கிறார். தன் கண்ணீரை ஊற்றி விடுகிறார், இயேசு அமைதியாக இருக்கிறார். தலைமுடி எடுத்து துடைக்கிறார், இயேசு அமைதியாக இருக்கிறார். ஆனால் அந்த சீமோன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இவர் அமைதியாக இருக்காரு, அமைதியாக இருக்காரு, அவள் பயங்கரமான ஒரு பாவி ஆயிடுச்சாங்க நம்ம ஊரில். ஆனால் அமைதியாக இருந்த கர்த்தர் தன் வாயை திறந்து, நீ போ, இனி பாவம் செய்யாத. சீமோனை பார்த்து, நான் வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, என் காலை கழுவுறதுக்கு அவ்வளோ கண்ணீரினால் என் பாதத்தை நனைத்து தலை முடியினால் துடைத்தாள். ஆண்டவர் பேசாமையே இருந்துட மாட்டார். அவர் பேசாமல் இருக்கிறார்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அவர் பேசாமல் இருக்கிற தேவன் நிச்சயம் பேசுவார். இப்போ இப்படிப்பட்ட அவருடைய கேரக்டரை, அவருடைய சுவாபங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ அவருடைய கிருபை நமக்குள்ளே வரும். அவர் கிருபை வந்தாலே அவருடைய ஆசீர்வாதம் தானாக வந்துடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். உதாரணமாக, நேற்று நம்ம கவனித்த சத்தியம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 முதல் 46 வசனங்கள். அந்த வசனத்தினுடைய முழு சாராம்சத்தை ஒரு நிமிஷத்தில் சொல்லி முடிக்கிறேன். இயேசுவை அவருடைய தாயும் தகப்பனும் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாங்க. இயேசு காணாம போயிட்டார் ஒரு நாள் 12 வயதில். அவரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 3 நாள் ஆச்சு.
என்ற தலைப்பில் நேற்று நான் பேசினேன். ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட்டீர்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தினார். இன்றைக்கும் நான் திரும்பவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்ற அந்த முக்கியமான வார்த்தையை உங்களோடு கூட நான் பேசப் போகிறேன். வாசியுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யோவான் 14 முதல் 3 வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை இப்போ நம்ம பார்க்குறோம். அவரை கவனிக்கும்போது அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, அந்த ட்ரெஸ்ஸே நம்ம போடணும் அப்படி சொல்லலை. அவர் எப்படி நடக்கிறாரு, அவர் மாதிரி ஆக்ஷன் பண்ணணும் அப்படி சொல்லலை. ஒருவேளை புகைப்படங்களில் இயேசுநாதர் நீண்ட முடி வளர்த்தவராக இருக்கிறார் அப்படின்னு புகைப்படங்களில் இருக்கிறது. அதே போல் நீண்ட முடியை வளர்க்கணும் அப்படி நான் சொல்லலை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவருடைய வார்த்தைகளை கவனிங்க. அவர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அவர் ஊழியம் செய்யும் போது அவர் பேசுகிற பேச்சுகளில் அடிக்கடி தன்னையும் பிதாவோடு கனெக்ட் பண்ணியே அவர் பேசுவார். பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்கிட்டையும் விசுவாசமாக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு இந்த வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் பரலோகத்துக்கு போகணும், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களில் ஒருவர் எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அந்த கடைசி கட்டம் வருகிறது. அவனுடைய உடன் ஊழியனாகிய எலிசாவினுடைய வார்த்தை என்ன? ஐயோ, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்தவரே, இப்போ நீங்கள் விட்டுட்டு போறீங்களே என்று அவன் கதறினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிறார், நான் ஏன் பரலோகத்துக்கு போகிறேன் என்றால், பிதாவின் வீட்டில் நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் போக வேண்டும். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில், இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் ஐ மஸ்ட் பி இன் ஃபாதர்ஸ் ஹவுஸ் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தா, அதே நேரத்தில் கர்த்தருடைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தா ஐ மஸ்ட் பி இன் ஃபாதர்ஸ் பிஸ்னஸ். அப்போ அந்த ஃபாதர், பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு இருக்கிற ஒரு தொடர்பை நான் பார்க்குறேன். தொடர்பை ஒரு மொழிபெயர்ப்பில் நான் அப்பாவுடைய வீட்டில் இருக்கணுங்கிறாரு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் என் தகப்பனுடைய பிஸ்னஸில் எனக்கு பார்ட்னர்ஷிப் இருக்குன்றாரு. அப்பாவுடைய வேலையை நான் செய்யணுங்கிறாரு. இதை நான் வாசிக்க 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 எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உணர்த்தின காரியம் என்ன தெரியுமா? அவரை ஏற்றுக்கொண்டோம், அவர் ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டோம், அவர் கூடவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எல்லாம் உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரோடு கூட இருக்கிறோம் என்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கா?
ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், பிதாவினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். 3ஆம் வசனத்தில், நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படி மறுபடியும் வந்து நான் உங்களை சேர்த்து கொள்வேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவுக்கும் குமாரனுக்கும் எப்படி ஒரு சரியான ஒரு நெருக்கம் இருந்ததோ, இந்த கடைசி நாட்களில் நம்மில் வாசம் பண்ணுகிற ஆவியானவரோடு நமக்கு சரியான ஒரு கனெக்ஷன் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அந்த நாட்கள்லாம் இலங்கையிலிருந்து ரேடியோ, ஸ்ரீலங்கா ரேடியோவை சென்னையில் இருக்கிறவங்க கேட்கணுன்னா அந்த டிரான்சிஸ்டர் சின்ன அந்த ரேடியோ இருக்கும், அதில் பெரிய ரேடியோ கூட இருக்கும். இதெல்லாம் இக்கால தம்பிமார்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது. அப்போ அந்த அலைவரிசை அல்லது ஃப்ரீக்குவென்சி, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியில் தான் அந்த ஸ்டேஷனை நம்ம கேட்ச் பண்ண முடியும். அப்போ அதுக்காக தேடி தேடி கரெக்டாக மாலை 5 மணிக்கு இயேசு அழைக்கிறார் என்று டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் அதில் பிரசங்கிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது சில நேரத்தில் திடீர்னு கேட்காம போயிடும், வராமல் போயிடும். ஏன்னா அந்த கிளைமேட் நல்லா இல்லைன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி கனெக்ட் பண்ண முடியாது. ஏன் இப்போ மட்டும் செல்ஃபோனு, விலை உயர்ந்த செல்ஃபோனாக இருந்தாலும் அந்த 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 டிரான்ஸ்மீட்டரோட அந்த டவரோட, கர்த்தருடைய பிள்ளைகளை, கனெக்ஷன் நல்லா இருந்தால் தான், டவர் இருந்தால் தான், நெட்வொர்க்கில் இருந்தால் தான் நமக்கு வந்து செல்ஃபோன் வேலை செய்யும் நமக்கு தெரியுது. இப்போ நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்ம கர்த்தருக்குள்ளே வளர வளர தேவனுடைய ஆவியானவருக்கு நமக்கும் சரியான கனெக்ஷன் இருக்கணும். அவர் எதை வேணுங்கிறாரு, எது வேண்டாங்கிறாரு. பைபிள் வாசிக்கும்போது எது சரி, எது சரியில்லைங்கிறாரு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல சத்தியங்கள் அநேகருக்கு விளங்காமல் இருக்கு. அவர் அப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்க, அவர் அப்படி பேசுகிறார், இது பரவாயில்லன்றாங்க, எப்படின்னு பலவிதமான குழப்பங்களோடு கூட சில நேரங்களில் விசுவாசிகள் போகிறாங்க. இவை எல்லா குழப்பங்களை தீர்த்து வைக்கிற ஒரே ஒருவர் உண்டு. அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நிரம்பி நீங்கள் பைபிளை வாசித்தீங்கன்னா நம்முடைய தொடர்பு எப்படி இருக்குன்னு தெரியும். நம்முடைய தொடர்பு ரொம்ப தூரத்தில் இருக்கா, நம்ம தொடர்பு கிட்டத்தில் இருக்கான்னு உதாரணமாக சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு மட்டும் இயேசுவை காட்டி கொடுத்த அந்த ராத்திரியில் இயேசுவை கூட்டிக் கொண்டு விசாரணைக்கு போகும்போது அவர் மாத்திரம் பைபிளில் சொல்லியிருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளை தூரத்தில் பின் செல்லுகிறார். மற்ற சீடர்களெல்லாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓடிட்டாங்க. ஆமாம், இனி இருந்தால் நம்ம கழுத்தை வெட்டிவிடுவானுங்க அல்லது சிறுவையில் தொங்க விட்டுருவாங்கன்னு. ஆனால் அந்த பேதுருக்கு இயேசுவை விடவும் மனசு இல்லை, ஏசப்பாவோடு நெருங்கி போகவும் மனசு இல்லை. நீங்கள் வசனத்தை எடுத்து காண்பிக்க டைம் இல்லை. தூரத்திலே பின் செல்லுகிறார், தூரத்திலே பின் செல்லுகிறார். ஆமென். அதுக்கப்புறம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே குளிர் காயிறாங்க, அங்கே போய் உட்காந்து குளிர் காய்ஞ்சிக்கிட்டு இருக்கார். அது என்ன கூட்டம்? இயேசுவை கொலை செய்யணும்னு சொல்கிற கூட்டம். அங்கே ஒரு பெண்மணி வந்து, இயேசுவோடு நீர் இருந்தாயல்லவா? ஐயோயோ, எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைப்பா. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த கனெக்ஷனில் தூரம் போக 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 ஆண்டவராக இயேசுவுக்கு விரோதமான கூட்டம் நமக்கு ரொம்ப சமீபமாக வந்துடும். ஆனால் அதை நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இளையகுமாரன் தகப்பன் வீட்டை விட்டு தூர தேசத்துக்கு போகிறாரு. அந்த தேசத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? பாவிகள், விபச்சாரம், வேசித்தனம், அவன் நஷ்டம், கஷ்டம். அதனுடைய முடிவு எங்க? பன்றி கூட்டம். அப்போது இந்த தூரத்தில் அல்லது அந்த நெட்வொர்க் பற்றி பேசுகிறதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ சத்தியம் எவ்வளோ ஒரு முக்கியமானதாக கருதப்படுது. அவர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம்பா, பயப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். பிதாவிடத்தில் விசுவாசமாக வைங்க, என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க. நான் போய் உங்கள் பிதாவின் வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா எனக்கு அங்கே பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு அங்கே வேலை இருக்குது. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண, உங்களுக்காக தான் நான் மேலே போகிறேன். நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்.
அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ பிதாவுக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த பிதாவின் நோக்கத்தை அறிந்து செயல்பட்டவர் இயேசு. பிதாவின் நோக்கத்தை அறிந்து செயல்பட்ட இயேசு. இன்றைக்கி ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்குறாரு, உனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குற, சுகம் வேணும்னு கேட்குற, நான் கொடுக்குறேன். வேலை வேணும்னு கேட்குற, உனக்கு கொடுக்குறேன். ஆமாம், இன்னும் என்னெல்லாம் கொடுக்குறேன். ஆனால் உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் கேட்குறாரு நம்ம பார்த்து, உன்னுடைய நோக்கம் என்னப்பா? உன்னுடைய நோக்கம் என்ன? இன்னொரு காரியம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 49, 50 வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் பேச வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளை, என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். பிதா சொன்னபடியே பேசுகிறேன். பிதா கட்டளையிட்டவைகளை பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் 49ஆம் வசனத்தில் நான் சுயமாய் பேசவில்லை, அதாவது நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளை கொடுக்கிறார். எதை பேசணும், எதை உபதேசிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எதை பேசணும், எதை உபதேசிக்கணும். அடுத்த வசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் பேசுகிறவர்களை பிதா சொன்னபடியே பேசுகிறேன். அந்த வார்த்தையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு அனுப்பினார். அவர் சர்வ வல்லவர், அற்புத அடையாளங்களை செய்கிறார். ஆயிரமான மக்கள் அவரை ஃபாலோ பண்றாங்க. ஒரு பெரிய எழுப்புதல் நாயகனாய் இயேசு திகழ்கிறாரு. ஆனால் அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னன்னா, நான் சுயமாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் இஷ்டமா, என் விருப்பப்படி நான் ஒன்றுமே பேச மாட்டேன். அன்பானவர்களே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தரை விசுவாசிக்காத பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம சுயமாய் ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பாடம் பாருங்க. ஆமாம், இயேசுவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சுயமாய் டிசிஷன் எடுக்க மாட்டீங்க. இந்த படிப்பு, இந்த கம்ப்யூட்டர் அறிவு, இந்த திறமை, அப்புறம் இந்த தாளந்து, அப்புறம் பணம், இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே வருதுன்னு வைங்க. அவன் போக 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 அவனாகவே செல்ஃப் டிசிஷன், செல்ஃப் டிட்டர்மினேஷன் வந்துடும். நான் இது பண்ணலாம், இது போகலாம், வரலாம், இப்போ பைபிள் வாசிக்க வேண்டாம், அப்புறம் வாசிக்கலாம், இப்போ என்ன கத்திரியான் கூட தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துடும். ஏன்னா சாப்பாட்டுக்கு பணம் இருக்குது, உடுத்த உடை இருக்குது, நல்ல வீடு கொடுத்துட்டாரு, பிரயாணம் பண்ண வாகனம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு அன்போடு கூட சொல்கிறேன், எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதித்தாலும் நம்ம சொந்தமாக எந்த ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துடாதீங்க. உங்கள் வாலிப வயதாக இருக்கட்டும், ஆமேன், எதிர்கால திருமண காரியமாக இருக்கட்டும், வீட்டுக்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும், வேலைக்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸில் இருக்கட்டும், சுயமாய் ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க. சுயமாய் பேசாதீங்க. சில நேரங்களில் சிலர் பேசும்போதே கர்த்தர் பேசுகிறாரா அல்லது அவங்க சொந்தத்தில் எடுத்து பேசுகிறாங்களான்னு ஈஸியாக கணிக்க முடியுது. அவங்க மாம்சத்திலிருந்து தான் பேசுகிறாங்களா, அவங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு பேசுகிறாங்களா, ஈஸியாக கணிக்க முடியுது. வாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவை இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பற்றி பேச போகிறோம். ஆமாம், இயேசு என்ற அந்த தெய்வத்தினுடைய வல்லமை உங்கள் மேலே வந்துட்டா போதும், அவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டா போதும். அவர் சொன்னார்ல, பிதாவின் வீட்டில் எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குன்னு. அப்போ பிதா சொல்கிறதையே செய்கிறதுல இயேசு ரொம்ப கவனமாக இருந்தார். இரண்டாவது, நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் சுயமாக ஒன்றுமே பேச மாட்டேன். ஒரு காரியத்தை யோசிக்கிறீர்களா, ஒரு காரியத்தை உங்கள் வீட்டில் தீர்மானிக்கிறீங்களா, அப்படியே 2-3 நாள் ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக நீங்கள் சொந்தமாக எதுவும் முடிவெடுக்காதீங்க. ஐயோ நான் ரொம்ப பயந்துட்டேன் அதனால் அந்த முடிவு எடுத்தேன், அப்படி இல்லை. ஐயோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு அப்படி முடிவெடுத்தேன், அப்படி இல்லை.
அப்படி சொல்ல அவங்க வழியாகத்தான் கர்த்தர் பேசிட்டு இருக்காந்தா அதுக்காக நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்கணும். சரியா? ஒரு அடையாளத்துக்காக காத்திருக்கணும். நாமவே அவசரப்பட்டு டக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுக்கறது, டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறது, சாதாரண தமிழில் சொல்லிட்டான் எடுத்தேன் கவுத்தன்னு பேசுறது. அதனால என்னன்னா காரியங்கள் சித்திப்பதில்லை. இயேசு வந்துட்டா ஐயோ லாசரு மரிக்க போறான, இயேசு வந்துட்டா நல்லா இருக்கணும். அவங்க பதட்டப்பட்டது உண்மை. மனுஷீகத்தில் கடைசியில் வேலையில் அவன் மரித்தார், அடக்கம் பண்ண மாட்டான். 4 நாள் கழித்து வந்தா நாற்றம் எடுக்கிற சரீரத்தையா பார்க்க வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இயேசு சுயமாய் டிசிஷன் எடுக்கல. நம்ம பாட்டுக்கு போகலாம், 4 நாள் கழித்து நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளியரங்கமாக்கி காட்டி தன்னை பெரிய நபராய் காட்டிக்கொள்வதற்காக அல்ல. அவர் தாமதித்தார் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இன்று வரைக்கும் லாசருவினுடைய உயிர் தெழுதலை பற்றி, அற்புதமாய் உயிரோடு எழுந்தான் என்பதை பற்றி பேசப்படுவதற்கு காரணம் அவர் தாமதித்து வந்தது தான், அவர் தாமதமாய் வந்தது தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினால் உங்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சொந்தமாக எதுவும் பேசக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கலாம், புக் நாலேஜ் இருக்கலாம், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கலாம், அல்லது பை எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய அனுபவங்களை பார்த்து உங்களுக்கு இருக்கலாம், திறமை இருக்கலாம். சிலருக்கு இந்த அந்த அந்த இன்பார்ன் கேரக்டர்னு சொல்லுவாங்க, பிறவியில் சிலருக்கு நல்ல கேரக்டர்ஸ் இருக்கும், நல்ல டேலண்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இதை நான் பேசலாமா, கர்த்தர் உங்களை ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல அனுப்புகிறார் என்றால் அவளுக்கு என்ன பேசணும் ஆண்டவரே, அவங்களுடைய உள்ளத்தில் என்ன போராடிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அழகாய் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார். பேசி முடித்தோன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பேசுனீங்களே, என் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் பேசின அத்தனையும் என் வீட்டில் இருக்கும்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி? முதலாவது அவர்கிட்ட பேசுவோம். மனுஷன்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட பேசணும். அப்புறம் ஆண்டவரே நான் சொந்தமாக எதுவும் டிசிஷன் எடுத்துடக்கூடாது, பேசிடக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொரு விஷயத்திலும் ஆமாம், தற்செயலாக நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, உமக்கு பிரியமானது எது ஆண்டவரே, உமக்கு சித்தமானா பாருங்க ஆண்டவரே, இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரேன்னு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் அப்படி சுயமாக டிசிஷன் எடுக்காமல் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென். இந்த நாட்கள் ஒரு கொடிய காலம் பிரியமானவர்களே. மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, தற்பிரியராக இருக்கிறார்கள், சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள், தங்களுக்கு என்ன லாபம் என்று இருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல், ஆண்டவரே நீர் பைபிளில் சொல்லி இருக்கிறீர், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்று, உபதேசிக்க வேண்டியது இன்னதென்பதை என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென். இதில் இன்னொரு விஷயம், கட்டளையிட்டிருக்கிறார், இதை பேசு, இதை பேசக்கூடாது. சில நேரங்களில் நான் பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது, நீங்கள் உங்கள் மனதுக்கு இதமாக இருக்குது. சில நேரத்தில் நான் உங்களுக்கு பேசுகிறது ஒரு சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி இருக்குது, நானே என் கன்னத்தில் ஒரு அடி கொடுத்துடலாம் போல் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வார்த்தையிலிருந்து நீங்கள் சில நேரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக மட்டும் இல்லை, சொல்ல வேண்டியது அப்படியே மனம் திறந்து சொல்லிடுறீங்க அப்படின்வாங்க. ஐயா ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதிக்கப்படணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதான் தேவ சித்தம். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சாத்தான் திருடிடக்கூடாது. அப்போ உங்களை சரியானபடி இயேசுவுக்கு நேராக உங்களை திருப்பி விடணும். சரியா? அதுதான் கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம். ஆகவே சுயமாய் டிசிஷன் எடுக்காதீங்க. சில நேரங்களில் ஜெபம் பண்ணி தான் பிரதர் செஞ்சேன், ஜெபம் பண்ணி தான் செஞ்சேன். நீங்கள் ஜெபிச்சிருப்பீங்க, ஆண்டவருடைய ஆன்சருக்கு காத்திருந்தீங்களா? இல்லை, காலையில் ஜெபம் பண்ணி தானே செய்யணும், நீங்கள் ஜெபம் பண்ணி செஞ்சேன். இல்லை, அவர் எஸ் சொன்னாரா? அதில் ஒரு தெளிவு இருக்கா? இந்த நாட்களில் பயங்கரமான வஞ்சிக்கிற ஆவிகளெல்லாம் கிரியேட் செய்து
அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சாதான் தேவ ஆவியானவர் தான் நம்மோடு இடைப்படுகிறாரா, வஞ்சிக்கிற ஆவி நம்மை கவிழ்க்க பார்க்குதா என்பதை ஈஸியாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. நான் எதை பேசணும், எதை உபதேசிக்க வேண்டும் என்று என் பிதா கட்டளை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நான் பேசுகிறவர்களை பிதா எனக்கு அவர் சொன்னபடியே பேசுகிறேன். அப்படின்னா என்னன்னா, கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். அவர் சொன்னபடி, பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். திரும்ப சொல்கிறேன், நான் கூட்டவும் மாட்டேன், குறைக்கவும் மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லிடுவேன். ஐயோ இவங்களுக்கு இப்படி சொன்னால், ஐயோ நாளைக்கு அவங்க மீட்டிங்கில் இருந்தாலும் ரொம்ப திட்டுறாரு அப்படின்னு, ஆண்டவரே உங்கள் மீட்டிங்கு உமக்குள்ளே வராமல் போயிடுவாங்களே, அட்டன் பண்ணாமல் போயிடுவாங்களே அப்படின்னு நான் நினச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை ஆறுதல் படுத்துன்னு சொல்லும்போது நான் ஆறுதல் படுத்தணும். ஆகவே நீங்களும் உங்கள் வாழ்க்கையில், ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் அதை மட்டும் நான் செய்வேன், நீர் என்ன சொல்லுகிறீர் அதை மட்டும் நான் சொல்லுவேன். மிஞ்சியும் சொல்லிட மாட்டேன், குறைச்சியும் சொல்லிட மாட்டேன். ஆண்டவரே சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்ல ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தாரும். ஆமேன். அப்படி ஜெபம் பண்ணி காரியங்களை கர்த்தருடைய கையில் நீங்கள் கொடுப்பீங்கன்னா ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆமேன் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இப்போ ஆண்டவரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாரு, அவர் ரியாக்ட் பண்ணுகிறாரு, அப்புறம் அவர் எதை பேசுகிறாரு எதை பேசலை, எப்போ எதை பேசுகிறாரு. இதுக்கு தான் நீங்கள் நல்ல காஸ்பலை, அதாவது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான், இந்த 4 புத்தகங்களை நல்லா படிங்க அடிக்கடி. இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன். இப்போ நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்னென்ன கிரியை செய்தாரோ அதை நாம் செய்வோம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு உபவாசித்து ஜெபம் பண்ணினார், நாமும் உபவாசிப்போம். இயேசு பிசாசுகளை துரத்தினார், நானும் பிசாசுகளை துரத்துவேன். இயேசு வியாதியஸ்தர்களை குணமாக்கினார். அதிலும் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளும் செய்ய முடியும்னு இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமேன். இனி தேவனுடைய கிரியைகளை நீங்கள் மட்டுப்படுத்தாதீங்க, தேவனுடைய கிரியைகளை நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க. நாங்கள் எப்படி பிரதர் கட்டுப்படுத்த முடியும், எப்படி மட்டுப்படுத்த முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கிரியை செய்யும்போது நான் மட்டுப்படுத்த முடியுமா? கிரியை செய்யும்போது மட்டுப்படுத்த முடியுமா? முடியும். சொல்லட்டா நான் ஒரு நாள் ஒரு வாலிபன் கேட்டான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க போகிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், முதல் நீ வேதத்திற்கெல்லாம் கீழ்ப்படி நடக்கிறிய? அவன் சொல்கிறான், சிறு வயது முதல் நான் கீழ்ப்படி நடக்கிறேன், நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்குமா? இயேசு அவனை உற்று பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்கிறாரு, உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துரு, அதற்கு பிறகு என் பின்னே வா அப்படின்றார் ஆண்டவர். கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குறாரு, அவன் முகமெல்லாம் சுருங்கி, அவன் எஸ் சொல்ல நோ சொல்லலை, சத்தம் காட்டாமல் அவன் திரும்பி போயிடுறான். இயேசு சொன்னார், பார்த்தீங்களா, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவனுடைய ஆஸ்திகளை இழக்க அவனுக்கு விருப்பமில்லை என்று இயேசு அந்த நேரத்தில் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் சொல்கிறார், அப்போ ஆண்டவர் ஆயத்தம், நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஒன்று இருக்குது, உனக்கு உண்டானவைகளை நீ விற்று, உனக்கு என்னென்ன வச்சிருக்க அதை விற்று ஏழைகளுக்கு கொடு.
ஆனால் அதில் ஆண்டவருக்கு அவனுக்கு சரியான உடன்பாடு ஏற்படலை. அவன் பாட்டுக்கு திரும்பி போயிட்டான். இப்போ அவன் ஆசீர்வதிக்கப்படாமல் போனதுக்கு யார் காரணம்? ஆசீர்வதிக்கப்படாமல் போனதுக்கு அவர்தான் காரணம், இயேசு அல்ல. அப்போ இதிலிருந்து நான் என்ன விளங்கி கொள்ளுகிறேன், நீங்கள் என்ன விளங்கி கொள்ளுகிறீங்க? அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் அவர் நமக்காக எதை வேண்டுமானால் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற நீங்கள் அவரை காட்டிலும் அதிக கிரியைகளை செய்யணும்னு இயேசு சொல்லுகிறார். அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் பெருகட்டும். நீங்கள் உங்களை அற்பமாக, உங்களை ரொம்ப தாழ்த்தி, நான் ஒன்றுமில்லை, குப்பை புழு பூச்சின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டு இருப்பது தேவனுக்கு சித்தம் கிடையாது. நான் தேவனுடைய பிள்ளை, அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நடத்துவார். இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே என்று வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு சொல்லி, ஆமென், நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். இது கிரியை செய்கிற காலம். இன்னொன்று சொல்லட்டா, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று இதே இயேசுராஜா சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை 65 வயசு 70 வயசு நெருங்கிட்டுனா நான் அங்கே போகிறேன் இங்கே போய் இயேசுவை பற்றி முடியாது. இளம் வயதில் தான் தேவனுக்காக துடிப்பாக பிரயாசப்பட முடியும். அப்போ 70 வயசாச்சு. இப்போ எங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ வீட்டிலேருந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்கள் சபைகளில் ஒரு மாற்றம் வரணும், எங்கள் சபைகளில் நல்ல எழுப்புதல் பிரசங்கியார்கள் உருவாக்கப்படணும், ஆண்டவரே எங்கள் வீடுகள் ஒரு ஜெப வீடாக மாறணும் அப்படின்னா நீங்கள் இருந்த இடத்துலேருந்து தான் நீங்கள் ஜெபிக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு ராஜாவோட ஆஸ்திகளால் ஊழியம் செய்த சகோதரிகள் இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு கர்த்தர் ஆஸ்திகளை கொடுத்திருந்தா உங்களை நினைத்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நீங்கள் ஆஸ்திகளோடு ஐஸ்வர்யவான்களோடு இருப்பது தான் தேவ சித்தம். அதே நேரத்தில் உங்கள் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா ஆஸ்தி ஐஸ்வர்யம் நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்காது. நாம் பெற்ற ரட்சிப்பு தான் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி வரக்கூடிய நாட்கள் கிருபையின் நாட்கள். அதே நேரத்தில் கிருபையின் வாசல் அடைபட போகிற ஒரு நாட்கள். இன்னும் நெருக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் உங்களுடைய விசுவாசத்தை தளர விட்டுறாதீங்க. இயேசுவையே பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். சங்கீதம் 34 இருக்கு அல்லவா? ஒவ்வொரு நாள் அவரை பாருங்க, அவரையே ரோல் மாடலாக வைங்க. ஆமாம், உனக்கு ரோல் மாடல் யாரு அப்படின்னா அவரு இவரு அப்படின்னு உலக பிரகாரமாக சில ஊழியர்களை நீங்கள் காட்டலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஆக கூடி போனால் ஆக மொத்தம், அதாவது நமக்கு பெரிய ஒரு மென்டர், நம்முடைய ரோல் மாடல் இயேசு ராஜா ஒருவர் தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எதற்காக தெரியுமா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எதற்காக தெரியுமா? ஆண்டவரே, அந்த பிதாவின் நோக்கத்தை அறிந்து நீர் வாழ்ந்தீர் ஏசப்பா. நீர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பிதாவின் நோக்கம் என்ன, பிதா என்ன, எதற்காக என்னை அனுப்பினார், நான் என்ன சொல்லணும், எப்படி செய்யணும், எதை பேசணும், எதை பேசக்கூடாது. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நீர் சொல்லித்தாங்க. ஆண்டவரே, அவர் இயேசுவே நீர் எப்படி பிதாவை பிரியப்படுத்தி வாழ்ந்தீரோ, சுயமாய் பேசாமல் சுயமாய் செய்யாமல் அந்த வாழ்ந்தீரோ, அதை போல நான் வாழணும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணலாமா இன்னைக்கு? அப்போ அந்த மாதிரி ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறதையே அவர் கனப்படுத்திடுவார். நீங்கள் நினைக்கிறதையே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருப்பார். அப்படி எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஷாந்தாலாமா ஹாராபா கபாலாபா. ஆமென். I must be in Father's house. Hallelujah. Hallelujah. I must be in Father's business. ஆமென். இதுதான் இயேசுவின் நோக்கம். அப்ப நம்ம சொல்லணும், ஆண்டவரே உம்மோடு இருப்பது தான் என்னுடைய ஆசைப்பா. உம்மோடு நடப்பது, உம்முடைய வேலையை நான் செய்வது. ஷகாராபா கபாலாகா. எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே, சொல்லித்தாங்க ஆண்டவரே. கேளுங்க, ஆவியானவரை கேளுங்க.
நம்ம மத்தியிலே உலாவி கொண்டிருப்பது அவர் ஒருவர் தானே. ஆமென். நான் தவறா யோசிச்சுட்டேன், நான் தப்பா எண்ணிட்டேன், நான் ராங் டிசிஷன் எடுத்துட்டேன், எதிர்மறையான வார்த்தை பேசி பேசி என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் தடுமாறிட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான், இவைகளை காட்டிலும் ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உமக்காக நான் கிரியை செய்வேன் அப்பா. அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை ஒரு சிம்பிள் ஃபெய்த் தான். சாதாரண விசுவாசம் இருந்தா போதும், அது கடுகளவு தான் போதும். ஆண்டவர் சொல்றார், மலையை கூட நீ பெயர்க்கலாம். ஆமென். விசுவாசி பதறான். ஆமென். எதெல்லாம் முடியாது, எதெல்லாம் வராது, எதெல்லாம் நடக்காது, எதெல்லாம் கஷ்டம், எதெல்லாம் ஐயோ அவ்வளவுதான், என் லைஃபே முடிஞ்சு போச்சு, ஆமென் ஆமென், என் கதவு பூட்டப்பட்டு விட்டது, இனி எனக்கு திறக்கப்படாது, என் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இல்லாதவைகளை தான் இருக்கிறது என்று ஹல்லேலூயா பிதா அழைப்பார். பிதா அப்படிதான் அழைத்தார். ஹல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார் ஆபிரகாமே, இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியாது, அத போல உன் சந்ததி இருக்கும். அது பிதாவினுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. Thank you Jesus. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, ஆமென், இதுவரைக்கும் நடக்காதவைகள் நடக்க போகிறது என்று அறிக்கை பண்ணுங்க. இதுவரைக்கும் முடியாதவங்க, வராதவங்க, வராத பென்ஷன், ஆமென், உங்களுக்கு நல்ல தகவல் வரப்போகுது பாருங்க. ஷபாபா ஹராபா, உங்களுடைய லேண்ட்ல இருக்கு வர வேண்டிய பணத்தை அபகரிச்சிட்டாங்களா, புது வழியை தேவன் திறந்து கொடுக்க போகிறார் பாருங்க. ஆமென். முடங்கி கிடக்கிற பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை நீங்க கட்டும்படி தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார் பாருங்க. ஆமென் ஆமென் ஆமென். இப்பொழுது சரீரத்துல ஆமென் நல்ல பலன் இல்லாம போயிருச்சு, ஒன்றும் செய்ய முடியல, எனக்கு மூச்சு வாங்குது, அல்லது எனக்கு படபடப்பா இருக்குது, எனக்கு டென்ஷனா இருக்கு, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்தினால இன்று முதல் இன்னும் சில வாரங்களில ஒரு புதிய மாற்றம் உங்கள் சரீரத்தில் வரப்போகிறது. தேவனுடைய கிருபை உங்களை தாங்க போகிறது. ஷாபா லாஹா ரேமமா ஹபாரா. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால அந்தகாரம் போல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில உன்னை முறியடித்து நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளே, அவிசுவாச எண்ணங்களை கொண்டு வருகிற உன்னை துரத்துகிறேன். சமாதானத்து தேவன் கூட இருங்க. ஆமென். விசுவாசத்தினால் நம்முடைய பிள்ளைகள் அரிய பெரிய காரியங்களை பார்க்கட்டும். பிதாவின் நோக்கத்தை பற்றி இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. இந்த நாள் ஒரு இன்பமான ஒரு நாளா இருக்கிறதப்பா. Thank you Holy Spirit of God. உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய மகா பெரிய கிருபை தாங்கட்டும். அதிசயங்களை காணும்படி செய்யும். ஆச்சரியமான கதவுகள் பிள்ளைகளுக்கு திறக்கட்டும். நன்மையும் கிருபையும் நடப்பதாக. அடைக்கப்பட்ட வாசல் மட்டுமல்ல, அடைக்கப்பட்ட கற்பத்தின் கனி உண்டாவதாக. அடைக்கப்பட்ட திருமண வாழ்க்கை மறுபடியும் ஆண்டவரே உண்டாவதாக. புது வழிகள், புதிய 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 பாதைகள் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதித்து விட்ட அன்புக்காக இந்த நாள் முழுவதும் பாடின பாடல்கள், ஜெப நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கேட்டு ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படியே நாம மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.